ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெங்காயம் வச்சு வெங்காய பக்கோடா அது வந்து செய்ய போகிறோம். வெங்காய பக்கோடாவுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு கம்மியாக தான் செய்ய போகிறதுனால நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து சலித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 4 பல் பூண்டு எடுத்து நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு பக்கோடா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து காயப்பொடி, அப்புறம் கருவேப்பிலை. நான் கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு இதை பிசைகிறதுக்கு தண்ணி. அவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பக்கோடாவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாவை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரிசி மாவு, பூண்டு, இதில் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே இந்த பவுலில் வந்து தட்டிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா வந்து மாவோட ஒன்றா எல்லாம் கலக்கிற அளவுக்கு பெசரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம அழுத்தி பிசையும் போது நம்மளுக்கு வந்து இதில் வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கடலை மாவு ஒட்டும். முதல்ல நல்லா பெசனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து இதை லைட்டாக வந்து இது இப்போ ஈரம் பண்ணணும். ரொம்ப வந்து கொலன்னு பண்ணிடக்கூடாது. கொலன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிரும். உதிரியாக போடணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து லைட்டாக தெளித்து பிசையணும். மாவு வந்து அந்த வெங்காயத்தில் ஒட்டணும், அவ்வளோதான். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இதை வந்து கொஞ்சம் தண்ணியாக பசந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய குடிக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசந்தியாக தான் உங்களுக்கு வெங்காய பக்கோடா வந்து நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும், எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம கடலை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து உதுத்து விட்டுறலாம். இப்போ இதை வந்து எல்லாம் கொஞ்சம் உளுத்து விட்டாச்சு. இப்போ இது வெந்ததுக்கப்புறமா நம்ம மாற்றி போட்டு எடுக்கலாம். வெங்காயங்கிறதுனால சீக்கிரம் வந்து வெந்துடும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து சிம்மில் வச்சு பார்த்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் கருகாமல் எடுக்கணும். வெங்காயம் வந்து கருகிட்டுனா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது நல்லா வந்து மொறுமொறுன்னு வெந்துடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுட சூப்பராக வந்து வெங்காய பக்கோடா ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் காஃபி போடுற டயத்துக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.